Hi friends, Assalamu alaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குயிக்கா செய்யக்கூடிய பேச்சுலர்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சாம்பாருக்கு நம்ம வதக்க வேண்டியதில்லை, அரைக்க வேண்டியதில்லை, ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு ரெசிபியுமே ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படினா கண்டிப்பா உங்க friend and familyக்கு என்னுடைய சேனலை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முழு ஆதரவு எனக்கு கொடுங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு பழமா நான் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட 200 கிராம் நான் துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது கூட நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் சாம்பார் வச்சோம் அப்படின்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஒரு திக்னஸாகவும் இருக்கும். அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 6 பல்லு பூண்டு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சு நம்ம பருப்பு எடுக்க போகிறோம். பருப்பு மீடியம்லேயே நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா 2 விசிலில் பருப்பு நல்லா மாவு மாதிரி நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய காய்கறி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு. மீடியம் சைஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பருப்பு வேக வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் சிக்கன், மட்டன் வேக வச்சாலும் சரி தான், நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கிறப்போ நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம அந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம கரைச்சிட்டு காய்கறி நம்ம ஆட் பண்ணுறோம்ல அப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் சாம்பார் நல்லா தண்ணியை வச்சா பிடிக்கும், சில பேருக்கு நல்லா கெட்டியாக வச்சா பிடிக்கும் இல்லையா, அதுக்காக தான் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கருக்கு நம்ம விசில் எதுவுமே போடாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சோன்னே ஹையில் வைங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 செகண்ட் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா காய்கறி எல்லாமே வெந்திருக்கும். பட் ஆனால் எதுவுமே குழஞ்சி போகாது. முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நமக்கு முழுசாக இருக்கும். சில பேர் குக்கரில் விசில் விட்டுருவீங்க. விசில் வரனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே குழஞ்சி போயிடும். இந்த மெத்தடை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் நான் சாம்பார் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சேர்க்குறனால மசாலா நமக்கு கருகாது.
இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சாம்பார் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சாம்பார் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம காய்கறி எதையுமே வந்துட்டு நம்ம வதக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செய்கிறப்போ குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு வந்துட்டு ஒரு சாம்பார் ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிரும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா முழுசாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. अस्सलाम वालेकुम।